பழைய கதையே வந்து திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருக்காரு. 80ஸ் 90ஸ்ல நடந்தத வந்து திரும்ப திரும்ப எடுத்து புகுத்திட்டு இருக்காரு. வழி எடுக்கிறன்ற பேர்ல பழைய விஷயங்களே புகுத்திட்டு இருக்கிறாரு. போர் அடிச்சிருச்சு அவர் படம். இது வந்து மத்தவங்களுக்கு எரிச்சல தான் ஊட்டுது. இப்படியான இதுவரைக்கும் வந்த படங்கள தாண்டி இந்த படத்துக்கு முக்கியமா இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல குவிஞ்சு நிறையிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இத எப்படி பார்க்குறீங்க? மார்க்ஸ் வந்து 18th Brumaire அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாசகத்தோட ஆரம்பிப்பார். ம். த வெயிட் ஆஃப் த டெட் weighs heavily on the brain of the living அப்படின்னு. அதாவது இறந்தவர்களின் சுமை வாழ்பவர்களின் மனதில் கனகணக்கிடுகிறது அப்படின்னு. ம். பெரும் சுமையாக அது இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது ஏதோ செவ்வாய்கிரகத்தில் பிறந்து டப்பு நீங்கள் விதைச்சறது கிடையாது. நம்ம இதன் தொடர்ச்சியாக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வரலாறுல என்ன நடந்ததோ அதோட நீட்சி தான் நம்ம வரலாறுல கட் பண்ணிட்டு நம்ம வரது கிடையாது. அப்படின்னும்போது மாரி செல்வராஜ் காட்டும் படங்கள் நாம் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கோன்றதுக்கு விளக்குறதுக்கு தான் வரலாறு. அதுவும் இது வரலாறுனா என்ன, அவர் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க 90கள் எடுக்கிறாரு, 2000கள் எடுக்கிறாரு. இப்போ அந்த படத்தில் காட்டின பசுபதி பாண்டியன் அவர்கள் 2012 தான் உயிரிழக்கிறார். ஒரு ஜஸ்ட் ஒரு 13 வருஷம் தான். நீங்கள் இப்போ ஒரு ஃபன் படம் கோமாளி படம்னா 1996ன்னு காட்டுறீங்கல்ல. ஓகே, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற குழப்பத்தை வச்செல்லாம் வந்து ஃபன் பண்ணுறீங்கல்ல. ஃப்ளாஷ்பேக் லியோ படம் ஃப்ளாஷ்பேக்னா என்ன, ஒரு 10 வருஷம் முன்னாடி போகிறீங்கல்ல. ஒரு ஃபன் படத்துக்கு நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் ஃப்ளாஷ்பேக் போவீங்க. இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை நடக்கிறதுன்னு விளக்குறதுக்கு ஒரு டேரக்டர் 10 வருஷம் 20 வருஷம் போனால் பழைய கதையை பேசாத பழைய கதை பேசாத. இது இவங்களுக்கு பழைய கதை புது கதைன்றது பிரச்சனை இல்லை, என்ன உறுத்துற பிரச்சனையை நீ பேசாத அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தமாக இருக்குது.